நம்ம இப்போ ஒரு ஒரு செடியை பார்க்குறோம் ஃபஸ்ட்டு. அதில் இருக்க பூவை பார்க்குறோம். அந்த பூவை போய் தொடுறோம். தொட்டா மட்டும் என்ன பண்ணுறோம், தொடுறதோட மட்டும் இல்லாமல் இது என்ன கலரில் இருக்குது, இது எவ்வளோ அழகாக இருக்குது, இதில் நறுமணம் இருக்கா இல்லையா, இது எந்த இடத்துல வைக்கலாம், இவ்வளோ யோசிச்சுடுறோம் ஒரு பூவை பார்க்கும்போது. அப்போ அதை பார்த்து கையால் தொடுற அந்த தொடு உணர்ச்சி மட்டும்தான் நம்ம. மற்ற எல்லாமே எங்கே ஓடுது, இந்த தொடுறது மட்டும்தான் புறத்தில் இருக்குது, மற்ற எல்லாமே நம்மளோட அகத்துக்குள்ளே தான் ஓடுது. அப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு இந்த ஆன்மா, இந்த மாதிரி இறைவன், இந்த மாதிரியான உயர்ந்த உண்மைகள்லாம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போது நம்ம இந்த புற உலகத்தோடு சேர்ந்து அக உலக வாழ்க்கையிலையும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யமதர்மராஜா சொல்கிறார். இது மட்டும் இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த புற உலகத்தில் இருக்கிற இன்பங்கள்லாம் நிலையற்றது, அக உலகத்தில் இருக்கிறது தான் ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களோ, இந்த மனிதர்கள் புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்களுக்கு அவ்வளோ இவங்களுக்கு இந்த கேள்விக்கான விடை எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார்.